ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கரைச்சி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஆமா. தொண்டையில இருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற இடத்துல பூரா அந்த புண்ணுகள்ல பூராமே இது மேல அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிரும். ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல, குடிச்சு உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கு, குடல்லாம் வெந்து போச்சு அப்படிங்கிறவங்க கூட ஒரு 3 நாள்ல இருந்து 4 நாளைக்கு அப்புறம் ஒரு 2 இட்லி முதல்ல சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளில் எப்போயும் அவங்க நார்மலாக என்ன சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிடுவாங்க. இந்த இது சாப்பிடும்போது இவங்க வந்து காரமான உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கணும். ஊறுகாய், இந்த சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேகமாக குணமாகும். இந்த 10 வருஷமாக இருக்கிறவங்களுக்கு பூராமே அந்த குடல் புண்ணில் வந்து ஒரு வைரஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம அந்த குடல் புண்ணை ஆற்றும் போது அந்த வைரஸும் சேர்ந்து காலியாகிற மாதிரி நம்ம ஒரு கல்ப நெய்ன்னு கொடுப்போம். அந்த நெய் டெய்லி 2 சொட்டு சாப்பிடணும். அல்சருக்கு அற்புதமான மருந்து சொல்றேன்னு சொல்லிக்கிறீங்க. அது எப்படி செய்யணும், அது எப்படி சாப்பிடணும், அல்சர் ஏன் வருது, இந்த மருந்து சாப்பிட்றதுனால அல்சர் எப்படி குணமாகுதுன்ற மக்கள் சொன்னீங்கன்னாக்க அது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஆமா. உணவே மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்பு ஆனந்தையா இருக்காரு. இன்னைக்கு அல்சர் கம்ப்ளைண்ட். இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்ல பார்த்தீங்கன்னா பல வகையாக பிரிக்கிறாங்க சித்த மருத்துவத்தில். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பெப்டிக் அல்சர், கேஸ்ட்ரிக் அல்சர், கேட் அப்படின்னு எல்லாம் பிரிப்பாங்க இல்லையா. அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, இல்லை அந்த வால்வாண்ட பார்த்தீங்கன்னா புண் ஆயிருக்கு அப்படின்னலாம் பல்வேறு வகையாக பிரிக்கிறாங்க. சொல்லப்போனால் நாக்கிலிருந்து நாக்கு புண், வாய் புண், தொண்டை புண், இரைப்பை புண், சிறுங்குடல் புண், பெருங்குடல் புண், மலவாய் புண், ஆசனவாய் புண் இப்படின்னு அனைத்து வகையான உள்ளுறுப்புகள் இருக்கிற புண்களையும் மாற்றுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்காயா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னையா மருந்து இருக்கவே இருக்கு சொல்லிடலாமே அப்படின்னாரு. அதை தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்ட மாதிரி அல்சருக்கு அற்புதமான மருந்து சொல்றேன்னு சொல்லிக்கிறீங்க. அது எப்படி செய்யணும், அது எப்படி சாப்பிடணும், அல்சர் ஏன் வருது, இந்த மருந்து சாப்பிட்றதுனால அல்சர் எப்படி குணமாகுதுன்ற மக்கள் சொன்னீங்கன்னாக்க அது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். ஆமா, ரொம்ப அற்புதமா நம்ம சொல்லிடுவோம். கண்டிப்பாங்க ஐயா. இது வந்து நுணா காய்யா. இது நுணாவா? ஆமா, மஞ்சனத்தி அப்படின்னு சொல்ற நுணாக்காய். ஹைபிரிட் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா இவ்வளவு பெருசு இருக்கும். ஆனா இது வந்து நாட்டி நுணா, இது மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. இதோட பழங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கவுச்சு வாடை அடிக்கும். நிறைய கோழிகள் விரும்பி சாப்பிடும், பறவைகள் விரும்பி சாப்பிடும். ரத்தத்தை தூய்மைப்படுத்தும், புண்களை ஆற்றும், கிருமிகளை அழிக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயா இதுல இருந்து எப்படி மருந்து தயாரிக்கிறத ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. பக்கத்துல இருக்கிறது வந்து ராக் சால்ட் அப்படிங்கிற இந்து உப்பு. இது வந்து இந்து உப்பு. இமயமலை பிரதேசத்துல விளையிற இயற்கையா கிடைக்கிற ஒரு உப்பு, ஒரு பாறையில இருந்து வெட்டி எடுக்கிற வெட்டுற உப்பு. இந்த நுணாக்காய் 1 கிலோ அப்படின்னா இதை வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கணும்யா. எடுத்துட்டு இந்த இந்து உப்பு வந்து ஒரு 100 கிராம். இந்த இந்து உப்பு 100 கிராம். சரிங்கய்யா. அந்த நுணாக்காய் 1 கிலோ அரைச்சதோட இதையும் சேர்த்து இது 1 கிலோ அரைச்சுக்கணும். ஆமா, மிக்ஸில போட்டு அரைச்சிடணும். இது 100 கிராம். ஓகே. ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கிண்டி ஒரு மண் பாத்திரத்துல வச்சு நல்லா கேஸ் அடுப்பு பெரிய பர்னர்ல வச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த சமையலுக்கு வைக்கிற மாதிரி பெரிய அடுப்புல வச்சாலும் சரி வச்சு மேல மூடி மட்டும் போட்டுட்டு ஒரு 3 மணி நேரம் எரிச்சோம் அப்படின்னா இந்த நுணாக்காய் வந்து கம்ப்ளீட்டா சாம்பல் ஆயிரும். ரெண்டுமே சாம்பல் ஆயிடும். ஆமா, இதுவும் அந்த உப்பும் சேர்ந்து சாம்பல் ஆயிரும். இந்த சாம்பலானது மொத்தமே உப்பு சுவையா தான் இருக்கும். இந்த உப்பை வந்து காலையில 1 டம்ளர் மோர்ல ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து கரைச்சி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். ஆமா. தொண்டையில இருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கிற இடத்துல பூரா அந்த புண்ணுகள்ல பூராமே இது மேல அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி ஆயிரும். இது கோட்டிங் ஆகி ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த மூலிகை பொடி, இது வந்து அல்சர் சரியாகிறதுக்கான மூலிகை பொடி. இது அல்சர் சரியாகிறதுக்கான மூலிகை பொடி. உப்பு, நுணா உப்பு, மூலிகை பொடி. இந்த மூலிகை பொடியை சாதாரணமா குளிர்ந்த நீர்ல ஒரு அரை ஸ்பூன் எடுத்து கலக்கி இதையும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு குடித்தோம் அப்படின்னா இந்த நுணா உப்பு வந்து முதல்ல அந்த புண்ணை நம்ம எப்படி வெளிப்புண்ணை வந்து டெட்டால் போட்டு வாஷ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணிடும். இது 2வது மேலே போய் புண்ணுக்கு மேலே களிம்பு போடுற மாதிரி படிஞ்சிரும் இந்த ஹெர்பல் பவுட்ரு. இது படிஞ்ச உடனே ஒரு 1 ஹவருக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது காலையில். அதுக்கப்புறம் இவங்க எப்பயும் போல் டீ காஃபி சாப்பிட்றது, டிஃபன் பண்ணுறது, இது எல்லாமே சாப்பிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்லி கூட சாப்பிட முடியல, குடிச்சு உடம்பெல்லாம் கெட்டு போயிருக்கு, குடல்லாம் வெந்து போச்சு அப்படிங்கிறவங்க கூட ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளைக்கு அப்புறம் ஒரு 2 இட்லி முதல்ல சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளில் எப்போயும் அவங்க நார்மலாக என்ன சாப்பிடுவாங்களோ அதை சாப்பிடுவாங்க. இந்த இது சாப்பிடும்போது இவங்க வந்து காரமான உணவுப் பொருட்கள் சாப்பிடாமல் இருக்கணும். ஊறுகாய்,
இந்த சில்லி சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேகமாக குணமாகும். நம்மக்கிட்ட வர்ற பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷமா அல்சர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷமா அல்சர்? அடேங்கப்பா. அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த இதை கொடுத்து இது கூட நவகல்ப நெய் அப்படின்னு ஒன்று சேர்த்து கொடுப்போம். இந்த 10 வருஷமா இருக்கிறவங்களுக்கு பூராமே அந்த குடல் புண்ணில் வந்து ஒரு வைரஸும் சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம அந்த குடல் புண்ணை ஆற்றும் போது அந்த வைரஸும் சேர்ந்து காலியாகிற மாதிரி நம்ம ஒரு நவ கல்ப நெய்ன்னு கொடுப்போம். அந்த நெய் டெய்லி 2 சொட்டு சாப்பிடணும். இந்த 1 மாதம் மெடிசன்லேயே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து அல்சர் சரியாயிரும். இதில் சிலவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கும். இந்த கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்களுக்கு 1 மாதத்துக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பேசியிருக்கோம் வெட்டவாயு செந்துரம், அது ஒன்றும் ஒரு பேதி மாத்திரையும் வாரம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா 1 மந்த் மெடிசன் தான். இந்த 1 மந்த் மெடிசனில் அவங்களுக்கு அல்சரே இல்லை, அல்சர்னால எனக்கு கேஸ் ட்ரபிள் இருந்துச்சு, கேஸ்ட்ரிக்கல் இருந்துச்சு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். நெய்வேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஐபி அவர் நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோவை பார்த்து கிலோ கணக்கில் செஞ்சுக்கிட்டே இருக்காராம். தெரிஞ்சவங்களுக்கு பூரா கொடுக்குறாரு. அவரே சொல்றாரு, ஐயா நான் இது சாப்பிடாத நாளே இல்லையா, நீங்க காலையில மட்டும் சாப்பிட சொல்றீங்க, நான் காலையிலையும் சாப்பிட்றேன் இரவும் சாப்பிட்றேன், எனக்கு மோஷன் ஃப்ரீயா போகுது இது சாப்பிட்றதுனால, ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். என் வயசு எப்படியும் 68 வயசு இருக்கும். ஆள் பார்த்தீங்கன்னா 40 வயசு பையன் மாதிரி இருப்பாரு, ஜம்முன்னு இருப்பாரு. இப்போ ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். நான் செஞ்சு ஏகப்பட்ட பேர் கொடுக்குறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் போய் ஒரு முக்கியமான ஊரில் ஒரு முக்கியமான வேலையாக 3 மாதம் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ எடுத்துகிட்டு போனவர் தெரிஞ்சவங்களுக்கு பூரா ஒரு 50,000 டப்பாவாக போட்டு கொடுத்துருக்காரு. நீங்களும் சாப்பிடுங்க, காலையிலையும் ராத்திரியும் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா இருக்கும், மலைக்குடல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும், உங்கள் உடம்புல உள் உறுப்பு பூராமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வாங்கினவர். அங்கே நெய்வேலி ஏரியாலலாம் அந்த காயே கிடைக்காதான். அவர் நான் மாதம் ஒரு நாள் திருவண்ணாமலை கோயிலுக்கு வருவேன் பௌர்ணமிக்கு, கூட 5-6 பேரை காரில் கூப்பிட்டு வந்து அந்த வழியில தான் இந்த காயை நான் எடுக்கிறேன். எங்கள் ஏரியாவில் இந்த காயே இல்லை, நிறைய இருக்கு. இங்கே நம்ம ஏரியா நிறையா இருக்கும். இது சதுரகிரி மலை அடிவாரம் இல்லையா, இது வந்து நல்ல நீர் சரத்தான இடம். இந்த மரம் நுணா மரம் வந்து பூமியில் வந்து நீர் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வளரும். இங்கே எங்கள் ஏரியாலலாம் இந்த தரிசு நிலத்தில் போர் போடுறாங்க அப்படின்னா எந்த இடத்துல பெரிய சைஸ் நுணா மரம் இருக்கோ அதை வெட்டிட்டு அந்த இடத்துல அப்படியே போர் போடுவாங்க. கன்ஃபார்மாக தண்ணி இருக்கும், நீரோட்டம்லாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி இந்த புத்து இருக்கிற இடத்துல போர் போடுறாங்க, அதே மாதிரி நுணா மரம் இருக்கிற இடத்துல 100% ஃபெயிலியரே ஆகாமல் தண்ணி இருக்குயா. இது வந்து எங்கள் ஏரியாவில் வழக்கமாக கிராமத்தில் விவசாயிகள் இந்த இடத்துல தான் போர் போடுறாங்க. தரையில் இருக்கிற தண்ணியை கண்டுபிடிக்கிறதுல இந்த மரம் வந்து ஒரு அற்புதமான மரம். கூடுதலான தகவல் கொடுத்துருக்கீங்க. ஆமாய்யா. நேர்களே, உங்களுக்கும் பல வருஷமா அல்சரா? கவலைப்பட வேண்டாம், அல்சருக்கு இருக்கு நூனா உப்பு. அதாவது இது எப்படி செய்யணும்னு நான் ஐயா சொன்னாரு, திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது இந்த நூனா இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா 1 kg நல்லா மிக்சில் போட்டு அடிச்சிங்கனாக்கா நல்லா கொலன்னு ஆகிடும். ஆமாம், சரிங்களா? இதோட இந்த ராக் சால்ட், அதாவது இந்து உப்பு 100 கிராம் போட்டு நல்லா கலக்கி ஒரு பானையில் போட்டு மேலே மூடி போட்டு கீழே நெருப்பு வச்சு எரி விடணும். ஒரு 3 மணி நேரம் எரி விட்டிங்கன்னா அது பாடு எரிஞ்சு பொங்கஞ்சுனே இருக்கும். லாஸ்ட்டில் அந்த பானை ஈட்டாகி இது உள்ளே இருக்கிற 2 மூலிகையும் நல்லா வெந்து கருகி சாம்பலாகும். இதுதான் மருந்து. இந்த மருந்தை தான் ஐயா காலை இரவு பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறார். இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட அல்சரும் சரியாகும். இது பக்க விளைவுகள் எல்லாம் தான். இந்த பழம் இருக்கும்போது அப்படியே சாப்பிடலாம். ராக் சால்ட், அதாவது இந்து உப்பு வந்து நம்ம சாம்பாருக்கு எப்படி பயன்படுத்துறது தான். இந்த ரேஷியோவில் நம்ம மருந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் பல வருஷமா பல இடத்துல பார்த்து சரியால அப்படின்னு சொல்லிட்டு அல்சர் கம்ப்ளைண்ட் இருந்தால் ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனைகளையும் உணவு முறைகளையும் பின்பற்றி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.